வணக்கம், வெல்கம் டு சமையல் அண்ட் சுவை மேக்தி. இன்றைக்கி நாம் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ரொம்ப ஈஸியாக அதே சமயம் சுவையிலையும் அட்டகாசமாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ நிறைய பேர் கொஞ்சம் நிறையா ஒர்க் இருக்குன்னு செய்ய மாட்டீங்க. பட் இது ரொம்ப ஈஸியான மெத்தட். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி பெருசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கிறலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வரும். பட்டர் நல்லா உருவினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நாம் உள்ளே சேர்த்துக்கிறலாம். லைக் பண்ணாதவங்க ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டுருங்க. இதை கொஞ்சம் ஜாரை நல்லா தண்ணி ஊற்றிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும், அதனால் 1 டம்ளர் தண்ணி உள்ளே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கிறலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுருக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நாம் இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வருது. இந்த சமயத்தில் நான் 1 டம்ளர் பால், ரொம்ப பெரிய டம்ளர் இல்லைங்க, சின்ன டம்ளர் பால் தான், 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். ஒரு 5 முந்திரி மட்டும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நாம் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பன்னீர் போடும் பொழுது கொஞ்சம் மெதுவாக பார்த்து போடுங்க. ஏன்னா பபிள்ஸ் வரும். இந்த சமயத்தில் நம்ம போடும் பொழுது கையில் தெரிக்கும். ஸோ அதனால் கவனமாக பார்த்து போடுங்க. எல்லா பன்னீரையும் போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தான் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நாம் மூடி வச்சு வேக வச்சா போதும். பன்னீர் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பன்னீரும் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நாம் கஸ்தூரி மேத்தி ஒரு 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதை நல்லா நசிச்சு உள்ளே சேர்த்துக்கிறலாம். கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நாம் உள்ளே சேர்த்து கிளறி பரிமாறணும் அப்படின்னா சுவையான பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.